இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எவ்வாறு மேன்மை அடைவோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 9 வசனம் 21. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? Hath not the potter power over the clay of the same lump to make one vessel unto honor and another unto dishonor? Romans chapter 9 verse 21. எனக்கென்பானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு குயவன் தான் மிதித்த ஒரே களிமண்ணை வைத்து ஒரு சில பாத்திரத்தை கனமான ஒரு ஹானரபிளா மதிக்கக்கூடிய மாதிரியும், இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் அவன் செய்ய அவனுக்கு அந்த மண்ணின் மேல் அதிகாரம் இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். இன்றைக்கு தேவனாலே படைக்கப்பட்ட நாம் எவ்வாறு மேன்மை அடைவோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இதை குறித்து பேசும்போதுல ஒரு சின்ன கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு குயவன் களிமண்ணால நிறைய பொருள் செய்யறான். அப்போ ஒரு யூதன் அதுல இருந்து கொஞ்சம் பாத்திரங்களை வாங்கிட்டு போயிட்டு அந்த கொஞ்சம் பாத்திரங்களை வீட்டுக்கு உள்ள ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வைக்கிறான். இன்னும் கொஞ்சம் கற்சாடியை கொண்டு போயிட்டு வெளியில அதாவது யூதர்கள் கால் கழுவ யூஸ் பண்றதுக்காக வீட்டுக்கு வெளியில கொஞ்சத்தை அவன் வைக்கிறான். இப்போ அந்த மண்பாண்டங்கள் அந்த அவங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி இந்த கதை போகுது. என்னன்னா, வெளியில இருக்க அந்த பாத்திரம் ஐயோ நம்ம தான் ரொம்ப ஒரு யாருமே மதிக்காத ஒரு இடத்துல இருக்கிறோம், அவங்கெல்லாம் மத்த பாத்திரம்லாம் எல்லாருமே ரொம்ப ஹானரபிளா கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி வீட்டுக்கு உள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். கொஞ்ச நாள் போச்சு, அந்த யூதனுடைய வீட்டுல ஒரு மேரேஜ் வந்தது. அந்த மேரேஜ்ல வீட்டுக்கு உள்ள இருந்த பாத்திரங்கள் எல்லாம் ஃபுட் இருந்தது. அத இயேசு கிறிஸ்து தொடவே இல்லை. ஆனால் அவர் எங்க வந்தார் அப்படின்னா, வெளியில் இருந்த இந்த கற்சாடிகள்கிட்ட தான் தமது அற்புதத்தை நிகழ்த்தினார். எனக்கன்மானவர்களே, நம்ம கொஞ்சம் இந்த கதையில இருந்து யோசித்து பார்க்கணும். அந்த குயவன் தான் மிதித்த ஒரே களிமண்ணை என்ன மாதிரியான பொருளாகவும் அவன் செய்யறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு. அதைத்தான் அந்த குயவன் செஞ்சிருந்தான். சிலவற்றை வீட்டுக்கு உள்ள யூஸ் பண்ற மாதிரி, சில பொருளை வீட்டுக்கு வெளியில யூஸ் பண்ற மாதிரி. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இத போல்தான் தேவனுக்கு தான் படைக்கிறவர்களை எந்த இடத்திலும், எந்த ஸ்டேட்டஸ்லயும், எந்த சூழ்நிலையிலும் படைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னும் நம் படைக்கப்பட்ட இடத்தில் சில நேரத்துல அந்த இடம் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஓ, தேவன் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரா, இந்த ஸ்டேட்டஸ்ல நான் இருக்கேனா, இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல தான் நான் பிறந்திருக்கேனான்னு நமக்கு சில நேரத்துல பிடிக்காம எல்லாம் இருக்கலாம். இன்னொன்னு, அந்த இடத்த விட்டு எப்பண்டா மூவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கன்மானவர்களே, நம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்படி ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுகிறதோ அதை போலதான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறார்னா அதற்கு தனிப்பட்ட நோக்கம் உண்டு. அந்த கற்சாடியானது எப்படி வெளியில இருந்து அது இருக்க பிரியமில்லாவிட்டாலும் அந்த வேலைக்காக காத்திருந்ததோ, அந்த வேலை வரும்போது அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போதுதான் இதோட மகிமை வெளியில வந்தது. அதே போல இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலை, நாம் இருக்கிற அந்த சரௌண்டிங் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஓ, எனக்கு வேண்டாத இடத்துல இன்னும் கொஞ்சம் பேர் நினைக்கலாம், என்னுடைய திறமைக்கு நான் இங்க இருக்க இடமே இது கிடையாது அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலை எப்போது வருகிறதோ அப்போது தேவனோடு கூட அவராலே நாம் பயன்படுத்தப்படும் போது நாம் மேன்மை அடைவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட நோக்கத்திற்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறீர் தகப்பனே. எங்களை உமது ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர் அப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நிலையை உணர்ந்து செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. சில நேரத்துல நாங்கள் நெருக்கப்படலாம், சில சூழ்நிலைகள்ல நாங்க இருக்கிற இடத்துல சூழ்நிலை தாறுமாறா இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் உமது வேலைக்காக நாங்கள் காத்திருந்து அப்பா உம்மோடு கூட நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. தேவனுடைய வேலை வரும்போது எங்களுடைய மேன்மையை நீர் வெளிக்கொண்டு வருவீரப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.